الله وحده. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني فسبحان الله وما أنا من المشركين. وقال الله تبارك وتعالى: لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. وقال الله تبارك وتعالى: ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن إبراهيم حرم مكة وإني حرمت المدينة. وقال عليه الصلاة والسلام: يوم في سبيل الله خير من 1000 يوم فيما سواه. وقال صلى الله عليه وسلم: يقول الله تبارك وتعالى: يا ابن آدم أنفق عليك، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, படைத்த நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், அல்லது பல சந்தர்ப்பங்கள் கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பங்களை மனிதன் விளங்கிக் கொள்ளும் போதும் அதை பாவிச்சு கொள்ளவும் யாரு விளங்கி அந்த சந்தர்ப்பங்களை பாவிக்கிறாங்களோ அவங்கள உலகத்தில் வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக ஆகும். அவங்கள மறுமையில வாழ்க்கை வெளிச்சமாக யாரு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை சரியாக விளங்கிக் கொள்ளலையோ, நிறைய பேர் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை விளங்குறாங்க. யாரு சந்தர்ப்பங்களை விளங்கிக் கொள்றாங்க இல்லையோ அவங்க பாவிக்க மாட்டாங்க. அவங்க உலகத்துல வாழ்க்கைய வெளிச்சமாக சந்தோஷமாக அமைச்சு கொள்ள மாட்டாங்க. முடிவு வரும் நிரந்தரமான வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும்.
ஆக மாதாந்தம் நடக்கக்கூடிய இந்த ஒன்று கூட இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் வெளியில நடக்குது, மொழிபெயர்ப்பு நடக்குது. விரும்பினவங்க அதில் பேசுகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாதாந்தம் நடக்கக்கூடிய இந்த இஜ்திமா ஒன்று கூட இது வெறும் ஒரு பயான கேட்டுட்டு போறதல்ல. பயான் நிறைய நடக்குது. இதுக்கு பெயர் ஒரு சில இஜ்திமான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சொல்றாங்க மாகாணா பிக்ர. என்ன அர்த்தம்? மாதத்துக்கு ஒரு தடவை உலமாக்கள், அதுபோல வேலையில முன்வட்டத்தில் ஈடுபடக்கூடிய தாயிகள், கார்கூன்கள், ஆதரவாக இருக்கக்கூடிய அல்லது ஏனைய எல்லா முஸ்லிம்களும் மாதத்துக்கு ஒரு தடவை இருந்து அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொரு துறையில நியமம் தந்திருக்கிறார். இந்த நியமத்துகளால இஸ்லாத்துக்கு நான் என்ன செய்யும்? பணத்தை தந்திருக்கிறான், பேசக்கூடிய திறமையை தந்திருக்கிறான், உடல்ல பலத்தை தந்திருக்கிறான், பல மட்டங்கள்ல அதிகாரங்களை தந்திருக்கிறான், இன்னும் தனிப்பட்ட ஒவ்வொரு திறமைகளை தந்திருக்கிறான். இந்த திறமைகளை நான் எதுக்கு பாவிக்கிறேன்? இதாவது நான் என்ன சாதிக்கிறேன்? இதை சிந்திச்சு அடுத்த முறை வாரத்துக்கு முன்னால நான் இதை சாதிச்சு கொண்டு வரணும் அல்ல, ஒரு அஜாயிப அல்லது ஒரு பெரிய ஒரு ஈயத்தை வச்சு அதுக்குள்ள பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு பிரிஞ்சு செல்ற கூட்டம் தான் இந்த மாதாந்த கூட்டம். நாங்க செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி யோசிக்கிற கூட்டம். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த தாவத்துடைய உழைப்பிருக்கிறேன். இந்த உழைப்ப நாங்க உண்மையில பொறுப்புணர்ச்சி இல்லாமல் செய்வோம். அதுக்கு என்ன தெரியுமா ஆதாரம்? அதுக்கு ஆதாரம் பிச்சைக்காரனு பிச்சை போடுற மாதிரி இந்த வேலைக்கு எங்க அடுத்த எல்லா வேலையும் அழகா முடிச்சுட்டு மிஞ்சின நேரம் கொஞ்சத்தையும் போடுறோம். இந்த வேலைக்கு நாங்க பிச்சை எல்லாம் போட்டுக்கணும். நாங்க நினைச்சிட்டோம் இது ஒரு சின்ன வேலை, இதை விட பெரிய வேலைகள் இப்படிக்கு கல்வி வேலை முடிக்க மாதிரி வேற என்னவோ பெறறது கீக்கிற மாதிரி தலையை யோசிக்கிறது. உண்மையில சொல்ல போனா இந்த வேலையில கொஞ்சமாவது எடுக்கிறதுக்காக சுஜூதிலிருந்து நன்றி செலுத்தோம். நான் ஒருத்தருமே தகுதி இல்லை, நானும் தகுதியில்லை, நீங்களும் தகுதியில்லை, இந்த உலகத்தை இருக்கிற யாருமே தகுதியில்லை. சொல்ல ஏண்டா ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு ஆளு எல்லாம் படைச்சு இந்த வேலை படைச்சா ரசூல்மார், இந்த வேலை படைச்சவங்க ரசூல்மார். ரசூல்மார் ஆட்சியை பிறக்க வரலை, ரசூல்மார் வயது கொண்ட வரலை. அப்படி வந்து எல்லா ரசூல்மாரும் ஆட்சி இருப்பாங்க, எல்லா ரசூல்மாரும் வயதை கொண்டிப்பாங்க. அது உலகத்துல மனிதன் என்ற ரீதியில் ஒவ்வொருத்தரோடு தொழிலை செஞ்சு கொண்டாங்க. அந்த சுண்ணத்துக்கு எல்லாருமே செஞ்ச மொத்தமான வேலை வந்திருக்குது. அந்த வேலை லாயிலாக இல்லவாங்க உழைப்பு. அவங்களை படைச்சதே எடுத்துட்டாங்க. இந்த வேலை செய்யறதுக்கு சில குவாலிபிகேஷன் இருக்குது, தகமைகள் இருக்குது. அதை வச்சுதான் நான் சொன்ன நல்ல தகுதி இல்லையே. அந்த தகமைய நபிமார்களாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துதான் வேலை எடுத்தாங்க. உலகத்துல தேடிதான் கஷ்டப்படும் ஆண்களை தேவை. சின்ன பிள்ளைங்க கேட்டாங்க சொல்லுவாங்க, நபிமாரு வாஜிபான சிவத்துகள் நபிமார்களே வாஜிபான சிவன்
என்ன வாஜிபான சிவத்துனா அவங்கள்ட்ட இருந்தே ஆகணும். நபிமார்கிட்ட அது இருந்தே ஆகணும், இல்லாம போயிடலாம். 4 சிவதி 4 தாவத்துக்காக தான் உறுதி. நபிமார்களுக்குள்ள முதலாவது வாஜிபான சிவத் என்ன தெரியுமா? நபிமார்கள் வாழ்க்கையில பொய்யே பேசுறது, சிதுக்குவாடு. நபி பட்டம் கிடைக்க முந்தியும் பேசுறல்ல, கிடைச்ச குறவும் பேசுறல்ல, ஜோக்கு பேசுறது இல்ல, மனைவியில பேசுறது இல்ல, கூட்டாளிமார்கிட்ட பேசுறது இல்ல, வியாபாரத்துல பேசுறது இல்ல. சொன்னாங்க நான் ஜோக் பண்ணுவன், பரிகாசம் பண்ணுவன், உண்மையை பேசிதான் பரிகாசம் பண்ணுவேன். எங்கிற பரிகாசம் ஜோக்கும் பொய் இல்லை, பொய் இல்லை. எவ்வளவோ சம்பவங்கள். ஒரு வயசான பொம்பளை வந்தா, கிளவி பொம்பளை, யார சொல்லலாம், நான் சொர்க்கம் போறேன், எங்களுக்கு சொர்க்கம் இல்லை. சொன்னாங்க கிளவிகள் சொர்க்கம் போடல. அந்த பொம்பளை ஆள ஆரம்பிச்சாங்க, இல்லடா சொர்க்கம் இல்லை, கிளவி போடல தானே, கிளவிகளை குமரியாக்கித்தான் சொர்க்கத்துக்கு இருக்கு. அதைத்தான் சொல்லலாம் சொன்னாங்க, பரிகாசமாக சொன்னாங்க, உண்மையதான் சொன்னாங்க. ஏன் அவங்க பொய் பேசுறல்ல? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டாளியில பொய் என்று சொல்லிடலாம். நாளைக்கு அவர் நபி என்று 40 வயசு பிறகு சொல்ற நேரம் அந்த கூட்டாளி சொல்வார், அந்த பொய் சொன்னாரு, அது மாதிரி ஒரு பொய்யத்தான் விளையாடுறார் போல. அந்த பொய் தாவத்துக்கு டேமேஜ் ஆகும், பாதிப்பு உண்டாகும். அப்படி ஒருத்தர குறைஞ்சுகளை பார்க்கும் வாழ்க்கையில பொய்யே இல்லாத குறை கேள்மா, ஒரு இலங்கையிலே ஒருத்தர குறை கேள்மா. அப்ப எப்படி சொல்றாங்க, நாங்க தகுதி. நபிமாரிடத்துல இருக்கிற 2வது சிவன், நபிமார்கள் பாவம் செய்யறது. அமான வாஜி, நாங்க அமான வணங்கிது. கடன் எடுத்தா கேட்டோன்னே கொடுப்போம், ஒரு பொருளை தந்தா கேட்டோன்னே கொடுப்போம். அமானத்துன்னு சொல்லி அவளுக்கு சின்ன ஜாமம் நாங்க சொல்றது ஒரு சின்ன பகுதி. அமானிதம் என்றது ஒரு பெரிய விரிந்த பகுதி. அது அமானத்தின் அர்த்தம் பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டவங்க. ஒரு உம்மத்துக்கு சொன்னால் நீங்க என்ன அடையணும்னா இவங்களும் பின்னால வாங்க. யார காட்டுறாங்க? நபிமான காட்டுறாங்க. அங்க இங்க பின்னால போனீங்கன்னா எங்க போறதுன்னு தெரியா. நபி பின்னால வாங்க என்னட்ட வரையும். மற்ற எல்லா இந்த வழிகளும் எங்கேயோ போயிட்டு நிற்கும். என்னிடத்துல வரும் வரைக்கும் வார ஒரே ரோட் நபியில பாத்துறாங்க. பாவம் செய்த ஒருத்தரை அல்லா கரண்டி பண்ணினா அல்லா பாவத்தையும் சரி பண்ண மாதிரி. பாவம் செய்யாதவங்க நபிமார்கள், மாசூங்க, பாவத்திலேயே பாதுகாக்கப்பட்டவங்க. இதுவும் சரினா செஞ்சுட்டு தௌபாந்து செய்வோம், ஆனா செஞ்சிட்டோம். நபிமார்கள் இருக்கிற 3வது சிவர், 3வது சிவர் விளப்பமில்லாதாக்க நபியாக்கிறது. ஒன்றுமே விளப்பமில்லாதாக்க. அப்படிதான் இன்னைக்கு பார்க்கல. வேற வண்டி இல்லாதவன் சும்மா அங்க நீங்க நிக்கிறவனா பேகத்துக்கு சுத்துறாங்க. அப்படிதான் இன்னைக்கு சமூகம் பார்க்குது. நபிமார்கள் தான் இந்த உலகத்திலே ஆகப்பெரிய அறிவாளிகள். இன்னைக்கு உலகம் பேசுது, விஞ்ஞான உலகத்துல முந்தி கொண்டு போகுது. சந்திரனை கண்டுபிடிச்சா அங்க போனா நீங்க வானா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. உலகத்துல அறிவு வளர்ந்து கொண்டு போகிறது. நாங்க 100 தரம் அடிச்சு சொல்றோம். இதை விட பெரியவங்க வந்து இதை விட உலகம் பெரிய வளர்ச்சி கண்டாலும் ரசூலுல்லாஹ் இடத்துக்கு ஒருத்தரும் வரையா. அவங்கள காலில் பண்ண தூசிக்கு மதிப்பான ஒருத்தரும் வரையா. அப்படி வந்த நுபுவத்து பொய்யாய். ஒரு உம்மத்துக்கு ஒரு நபி வாராருந்தா
அந்த உம்மத்திலே ஆக பெரிய புத்திசாலியத்தை நபியாக்குறார். புத்தி கூர்மை. அவரை விட பெரிய ஒரு புத்திசாலி அந்த உம்மத்தில் இல்லா. அவரு நபிய மடக்கிடுவார். அவர் நபியில தாவத்தை மடக்கிடுவார். தாவத்து முன்னுறார். அதனால நபிமான்களை தான் புத்திசாலிகள். நாலாவது ரசூல் மாறிட்ட மட்டும் இருக்கிறது, நபிமானும் கொடுக்கல. என்ன தெரியும், அல்லாஹ் சொல்ல சொன்னால் தனக்கு எதிரான விஷயமா இருந்தாலும் சொல்லுவாங்க. நாங்க ஒருத்தரும் செய்ய மாட்டோம், நாங்க ஒருத்தரும் செய்ய மாட்டோம். எங்களுக்கு பாதிப்பாகிறேன். எங்கட சரித்திரம், எங்கட ஹிஸ்டரியே மோசமா எழுதப்பட போகுது. அதை நான் ஏந்த வாயால சொல்லுவேன். மனைமார்கள் கொஞ்சம் செலவை கூட்டிட்டாங்கன்னு கேட்டாங்க. நாலாயிரம் கால செலவை கூட்டிட்டாங்கன்னு கேட்டாங்க. செலவு போதா, 1000 ரூபாய் கொடுத்தா 1500 ரூபாய் தாங்கன்னு கேட்டாங்க. கேட்கிறது கூட்டவில்லை, அவங்க உரிமை தானே, மனைவி கேட்கிறது தானே, எந்த பிழையும் இல்லை. அது பெரியோரு வட்டம் சுற்றி வந்து யாரு கேட்டா சாதிக்கணும் ஆழ்தானாயே போட்டு கேட்கும். அவங்க கேட்க அதே காலத்துல இன்னும் சில நிகழ்ச்சிகளும் நடந்துச்சு. அல்ல என்ன தெரியுமா, அர்த்தம் சொன்னா ஒரு மாசத்தை கொத்தன் விட்டும் போவாங்க. யாரு விட்டும் போகக்கூடாது. நீங்க மஸ்ஜிதில் இருங்க, மஸ்ஜிதில் உள்ள ரூம்ல இருங்க. ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா அல்லாஹ் என்ன செய்யறான், வாடகை செஞ்சு அனுப்புறான். ஒரு மாசத்துக்கு பிறகு போறீங்க, ஆனா இன்னும் பிரச்சனை முடியல. என்ன பிரச்சனை, கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க, கூட்டிட்டாரா இல்லையா, அல்லது வேற வேற பிரச்சனைகள் இருந்துச்சு, தேனட பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லி அனுப்பினான், மனைவிமார கூட்டு சொல்லுங்க, நீங்க என்னோட சேர்ந்து வாழ்றது துனியாவை சென்று குடிக்கிறதுக்குண்டா அவர் இல்ல, வேற மாப்பிள்ள பாத்துக்கோங்க, நல்லா சொல்லிடணும். உங்களுக்கு அல்லாவும் ரசூலும் ஆசிராவும் தேவையா, பொறுமையா இருங்க, கூலி இருக்கிறேன்னு சொல்லுங்க. முடிவெடுக்கிறது அவரு. முதலாவது யார கூப்பிட்டு சொன்னா தெரியுமா, ஆக இறக்கமான மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு சொன்னாங்க. நாங்க சொல்லுவோம், இன்னொரு விஷயத்துக்கு இவ்வளவு விளக்கமா உஷுத கொடுத்து நிக்கிற பொம்பளைக்கு விருப்பமா நீ இல்லாட்டி போட்டு சொல்ல, வாப்ப சொன்னாலும் சொல்ல, உம்மா அழுது சொன்னாலும் இவருக்கு விளக்கம் இல்லைன்னு நிறுவாங்க. நபிமான் அப்படித்தான், கோபம் இல்லை. அல்லாஹ் சொல்ல சொன்னா, யா அய்யுஹன் நபி குல் லிஅஸ்வாஜி இன் குன்துன்ன துரிதுனல்லாஹ இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனத்தஹா ஃபதஆலைன உமத்திஅகுன்ன வ உஸர்ரிஹுன்ன ஸராஹன். சொல்லிதான் ஆயிஷா பெற்றோர்கிட்ட மஷூரா பண்ணி முடிவெடுத்துக்கோங்க. அவ கேட்டோன்னே குழம்பிட்டான், ஆத்திரம் வந்துச்சு. இதுல பாப்பாவோட வசூலா பண்ணே இல்லை, நான் முடிவெடுத்ததே எனக்கு அல்லாஹ்வும் ரசூலும் ஆசிராவும். சம்பவங்கிற விஷயம் இதுதான். ரசூல் மாதிரி தனக்கு விருப்பமும் இல்லையோ அல்லாஹ் சொன்னா செய்யலாம். என்ன பேசண்டா, இவ்வளவு பெரிய தகமையுள்ள ஆட்களிடத்திலிருந்துதான் அல்லாஹ் இந்த வேலையை வாங்கினான். எங்களுக்கு அந்த ஒரு தகமையும் இல்லாம எங்களை இப்படி எடுக்கிறானே, 4 மாசம் 40 நாள், சில பேர ஒரு மாசத்துல 3 நாள், 4 விஞ்சின மனுஷியானவண்டாவது எடுக்கிறானே. இதுக்கு சுஜூது செய்யணுமே தவிர இது கீழ்த்தரமான வேலை என்று ஓடுறது ஒரு படித்தவங்க புத்திசாலியில வேலை இல்லை. தகமை இல்லாத எங்கள்கிட்ட வேலை வாங்குறான். ஏன் வேலை வாங்குறான், எங்களுக்கு கூலி தந்து தியாகத்தில் எங்களை மேல தூக்குறது. எங்கள்கிட்ட வேலை இருக்கிறார் ரசூலுல்லாஹ் உம்மத்துல பிறந்த பறக்கத்துக்காக தகமை கிடைக்கும். அந்த உம்மத்துல பிறந்ததால வேலை வாங்குறாங்க. பாக்கியமாக இருக்கும்.
இந்த வேலையில அல்லாஹ் இவ்வளவு பெரிய சக்தியை வச்சுக்கிறான். இந்த வேலையால அல்லாஹ் நபிய குடும்பங்கள்ல நிலைமையை மாத்துறான், கிராமத்தை மாத்துறான், ஊரை மாத்துறான், நாட்டை மாத்துறான், தேசத்தை மாத்துறான், உலகத்தையே மாற்றிடுவான். அவளும் பவபுல் வேலை. நாங்க களவழிஞ்சு செய்யல, ரொட்டி கொண்டு பிச்சை போடுற மாதிரி வேலை செய்யல. அதனால ஒன்னே மாற்றிக்கொள்ளலாம் என்று நாங்களும் மாறிக்கொள்ளாம இருக்கிறோம். இப்படி செய்யறதால சின்ன சின்ன மாற்றம் இல்லைன்னா உலகத்தை மாத்திர வேலை. அல்ல எவ்வளவு உதாரணம் காட்டு பாருங்க. ஹஜ்ஜட காலம் எல்லாரும் போறீங்க. மக்கா எப்படி உருவாங்க? மக்கா எப்படி உருவாங்க? பெரிய தடங்கள் இருந்து இப்ப இருக்கிற மாதிரி மக்காவை அப்ப இருந்துச்சு. இப்படி பெய்திகள் இருந்துச்சா? இவர ஹோட்டல்ல இருந்தா வெறுமனே பைத்துல்லா மற்றும் ஊடுகளே இல்லை, கடைகள் இல்லை, பொருள்கள் இல்லை. அல்லாஹ் என்ன மக்காவை உருவாக்க போறான். உருவாக்குறதுக்கு என்ன தேவை? ஹிஜ்ரத்து தேவை. ஹிஜ்ரத்து தேவை. ஷாம்ல இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் அங்கிருந்து கிளம்புங்க. எங்க வாங்க? இந்த பைத்துல்லாவை ஹயாத்தாக்கும். அங்கிருந்து வாங்க, நீங்க கொஞ்சாதியும் பிள்ளையும் கூட்டிட்டு வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாடாங்க. கேட்கப்பட்டுச்சு, எங்க போற? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க போறீங்க? அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, மக்காவுக்கு போறது சொன்னாங்க. ரப்பில போறேன், அல்லாஹ்வுடைய பாதையில போறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசினவே وقال إني ذاهب إلى ربي سيهدين. ஏன் ரப்பிட்ட நான் போறேன், போன பிறகு வழிகாட்டுவான் எப்படி நடக்கணும். அதற்கு முறை வாங்க. மனைவி ஹஜ்ரத் ஹாஜர கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. கையில இருக்குது புள்ள, குழந்தைக்கு 80 வயசுக்கு பிறகு கிடைச்ச புள்ள, அல்லது அல்லது கேட்டு அடைஞ்ச குழந்தை. அல்லாஹ் என்ன ஒவ்வொரு மனுஷனையும் வேலை எடுக்கிறவங்க சோதனைகளை போடுற, எக்ஸாம் பேப்பர் கொடுக்கிற மாதிரி அல்லாஹ் கேள்வி பேப்பர்களை போடுற பூமி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவங்க 2 பேர் நீங்களும் நீங்க போகும். 3 நாள் 4 மாசம் 4 மாசம் வருஷம் 3 வருஷம் அல்ல, நான் சொன்னாதான் திரும்பி வரும். சில நேரம் வராமே முடியாது. நீங்க போட்டு போயிரு. இது படுகிறா தலை படிச்சொந்தருக்கு படுமா? நியாயமா இப்படி சொல்றது? ஊரே இல்ல, அந்த பொம்பளைக்கு மாமியும் இல்ல, உமாவும் இல்ல, தாத்தாவும் இல்ல, தங்கச்சியும் இல்ல, குறைஞ்ச ஊர்ல மகளாத மனுஷனாவும் இல்ல. பட்டிக்கு போயிட்டு சாப்பாடு வாங்குறது கடை இல்ல, தண்ணி முடிஞ்சா போயிட்டு எடுக்கிறது கிணறு இல்ல, செப்லைன் இல்ல, ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனை வந்தா ஓடி போயிட்டு சொல்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, மருந்து தேவைப்பட்டா போய் சொல்றதுக்கு டாக்டர் இல்ல, மருந்து இல்ல, பாபத்தி இல்ல. இந்த எவ்வளவு வேட்பாடு ஒன்றுமே அல்லது ஓட வேலை உள்ளத கொடுத்துட்டு போங்க. இது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு படாது, இந்த முறை படாது. பார்த்தா இது ஒரு ஜாதி அநியாயம் செய்த மாதிரி அப்படிதான் விளங்குது. ஆனா அல்லாஹ் பார்க்கிறான், ஒரு ஊர் உருவாகுவதுமெண்டா இப்படி ஆட்கள் சமயம், இப்படி ஆட்களால் ஏழும் ஜீனுக்கு எதையும் உதவும் என்ற ஆட்கள் வரணும். அவங்கள மூச்சு பட்டா ஊர் உருவாகும். மழை தண்ணி பட்டா புல்லு உருவாக்குற மாதிரி, பட மரம் உருவாக்குற மாதிரி இவங்கள மூச்சால இவங்கள கண்ணீரான ஊர்கள் உருவாகும். 2 பை கொடுத்தான், ஒன்றில தண்ணி இன்னொன்று ஈடுபடும். வரலாறு சொல்லவும் இல்லை, எங்க போறது சொல்ல நிலைமே இல்லை. பொம்பளையோட பேசி சொல்றா
பரிகாரத்தோட சேர்த்துதான் சொல்லும் இல்லையா. நான் போறேன், அதை ஏற்பாடு செஞ்சு இதை ஏற்பாடு செஞ்சு சொல்லணும். சொல்ல ஒன்றும் இல்ல, அப்ப என்ன பேச? ஒன்றுமில்ல, ஏற்பாடுகள் இல்ல, அப்ப என்ன பேச போற? அப்படியே குடிச்சிட்டு மருவா மலைங்கிற பக்கத்தால் அப்படியே போயிட்டான். ஹஜ் உம்ராவுக்கு போறவங்க சபா மருவா ஓடி மருவாலதான் உம்ரா முடியல, அங்கதான் கொண்ட வைக்கல. அந்த வழியாலதான் இப்ராஹிம் தான் போனாங்க. போற வாக்க பார்த்துட்டால் உங்களை விலை கொண்டா பெரிய பயணம் கூட போற மாதிரி. அவங்களே தான் கேட்டாங்க, எங்க போறீங்க? பதில் வரல. பதில் சொன்னா அடுத்த கேள்வி பதில் இல்லா போற. அப்படிதான் வண்டி கல்லாட்டி ஓடர் வண்டி அப்படிதான். இவங்களே கேட்கிறாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா. அதுக்கு அம்மா சரிவாய் அல்லாஹ்வா இப்படி போச்சு. பெரிய இடத்தோட தலைதான் ஆடு. மனுஷன புத்தி ஏற்றுக்கொள்ளாத வேலை, புத்தி தூக்காத ஒரு ஓடர், புத்திக்கு நியாயம் என்று படாத ஒரு கட்டளை, பாதுகாவர்களுக்கு பைத்தியகார வேலை செஞ்சுட்டு போறாரு, படுகிற ஒரு வேலை போறார். ஆனா அந்த பெண்ணுடைய உள்ளத்தில எப்படி பக்குவம் இருந்துச்சு, வாயால வருகிறது. அவன் ஓடர்னா சீரழிய மாட்டோம், நாங்க சீரழிய. மனுஷனை நம்பி போட்டுட்டு போனா அவன் கையிடுவான், அல்லாஹ் கையிட மாட்டான். ஏற்கனவே படிச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கணவனால வீட்டில் இந்த தாலியும் நடந்திருக்கிறது, இந்த தாலியும் நடந்திருக்கு, இந்த கற்பித்தல் நடந்திருக்கிறது. அல்லாஹ்வை நம்பி போன அவன் கையுடல என்ற பாடம் படிச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால வாயால வருகிறது, இதெல்லாம் அப்படி என்ன அல்லாஹ்வை சீரழிக்க மாட்டான், வீணாக்க மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலர்கள் மனுஷன் தன்மையில நீக்கவங்க. கவலை ஈகுது, சந்தோஷம் ஈகுது, மனைவியோட இறக்கம் ஈகுது, புள்ளையோட பாசம் ஈகுது, எல்லாம் ஈகுது. அவங்க விளங்கினாங்க. அல்லாஹ் படிச்சு கொடுத்தீங்கன்னா கவலைகளை இன்னொரு மனுஷனை சொல்றதால ஒன்றும் மாத்திரல்ல, உன்ன கவலை அவர் இன்னும் கூட்டி விடுவார். அவ்வளவுதான் நடக்கும். கூட்டாளின்னு சொன்னா உன்ன பிரச்சனைய இன்னும் முந்த வைப்பார். நீங்க பிரச்சனைய சொல்லணும், தீர்க்க ஏழுமான ஆளு. எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு ஏழும் அல்லாஹ்வுக்கு மட்டும். பிரச்சனைய அங்க கொட்டிட்டு போங்க, எல்லாம் முடிவாகும். கண்ணுக்கு மறையங்காட்டி போனான், ஒரு கல்லி தீண்டு கொண்டான். எல்லாம் கொட்டிட்டு தான் போகணும். யாருந்த மனசிலிக்கிற நெருப்ப, மனசிலிக்கிற பாரத்தை, மனசிலிக்கிற ஆத்திரத்தை யாருந்த சொல்லணுமோ சொன்னதுக்காக உட்கார்ந்தாங்க. கைரண்டையும் வேண்டினாங்க, அல்லாத பிரச்சனையே சொன்னாங்க. அந்த சொல்லத மீடியாவால நெருக்கல், பிபிசி வரல, CNN வரல, வாட்ஸ்அப்ல பதிவாகல, ஃபைபர் ஒன்றே வரல, ரேடியோ இல்ல, டெலிவிஷன் இல்ல, யாருமே வரல. ஆனா யாரு பார்க்கணுமோ அவன் பார்த்து கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழுதாங்க. அல்லாஹ் எவ்வளவு விரும்பினாங்கன்னா இவரது அழுகையே, இவரது இந்த சொல்லுகளே உலகத்தை வார கடைசி மனுஷனும் பார்க்கணுமோ நல்லா இருந்தார். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரியார் அல்லது அதுக்கு பின்னால வந்த வேதத்தில் இறக்கிறார். அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கிற குர்ஆன்ல இப்ராஹிம் என்ற பேரு போட்டு ஒரு சூரா வருகிறது. அதுல இந்த அவ்வளவு துஆவும் பதிவாங்க. ஒவ்வொரு முஸ்லிமும் அதை ஓதுறாங்க, ஓதுறவங்க எல்லாருக்கும் நன்மை. என்ன துஆ கேட்டாங்க? ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் இந்த பரம்பரை தான் இந்த குழந்தை. ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்ந்ததுக்கு அவர் வாழ்ந்தது ஒரு ஆதாரம். அவரு
மண்ணால மூடப்பட்டது பிறகு கபரு போனது பிறகு உலகத்தில் அவர் இருந்ததுக்கு ஆதாரம் அவரிடம் புள்ளகர். சொல்லுவாங்க எந்த ஆஜியார் தான் மாண்டான் மௌத்தான போது அவருக்கு ஆதாரம் சொல்லுவாங்க. அரபில அல் அவுலாத் தலாலா தானியா நிர்ணயம். புள்ளகர் ஒரு மனிதன் உலகத்துல வாழ்ந்ததுக்கு 2வது ஆதாரமா பரம்பரை. இந்த மனைவிய புள்ளகளை விட்டுட்டு வந்தீங்கன்னா எங்க விட்டுட்டு வந்தீங்க வாதி பள்ளத்தாக்கு மலையாள சூழ்நிலை உள்ளுக்கு ஒரு குழியில போட்டுட்டு வந்தீங்க. வசதி வாய்ப்புகள் எப்படி தெரியுமா? ஆட்களே அங்க இல்ல, புல்லுகளே இல்ல, புற்பூண்டுகள் இல்ல. ஆனா அவங்க காபாய் ஏன் விட்டுட்டு வந்து தெரியுமா? யாருலா ஊர் வந்து கட்டிகளோடும் ஒரு 2 வருஷம் சொப்பொண்டு போறதுக்காக அவங்களை 2 வருஷத்துக்கு விட்டுட்டு வந்திருக்கிறேன். அல்லது நல்ல தொழிலை அமைச்சிக்கணும். அப்பதான் இன்னும் ஒரு காலத்து நல்ல ஓடையும் நீங்க குறைப்பு செய்யணும். அந்த தொழில் தேடி நான் போறேன். அவர் சொன்னா நான் இப்படி போனா தான் இந்த தொழில ஹயாத்தா, நான் போனா தான் தொழுகிறாக்கள் மக்கள் உருவாகுவாங்க, நான் போற தொழுகையாளி உருவாகு. ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை அவங்க இகாமத் பண்றதுக்காக நான் போறேன். இந்த ஹிஜ்ரத் என்னுடைய இந்த ஒவ்வொரு எட்டும் மக்கால தொழுகையாளி உருவாக்கும். இந்த பரம்பரையில தொழுகையாளி உருவாக்கும். எங்க உழைப்பிக்கணும் பாருங்க, குடும்பத்தை மாற்றுகிறத வெளியிக்கணும் பாருங்க. ஆகவே 2 வேலை செஞ்சுட்டா ஒன்று ஒரு உலக மக்களுடைய உள்ளங்களை இந்த ஊருக்கு திருப்பு. அந்த துவாதான் நாம் எல்லாருக்கும் ஆசை அங்க போறது. சாப்பாடு சின்ன வழி இல்லாதவருக்கும் மக்காவை போறது ஆசை. இந்த துவாட கபூலியத்தை அங்குள்ள மக்களுக்கு பழங்களை பொருட்குறு தின்றதுக்கு ஒரு பழங்களை கூட அவங்களுக்கு செஞ்சுட்டு நன்றி செலுத்துவாங்க. இந்த துவாயிலே கவலையான இடம் அதுதான். இதெல்லாத்தையும் பாரத்தை கொட்டிட்டு இப்ராஹிம் போயிட்டான், பாரத்தை கொட்டிட்டு போயிட்டான். மூமின் அப்படித்தான். பாரங்கள் அல்லாஹ்வுக்கு ஒப்படைத்து அவருடைய வேலையை செய்வாரு, அல்லாஹ்வுடைய வேலையை செய்ய வைத்துவாரு. இவருடைய வேலையை அல்லாஹ் பார்த்துக்குவாரு. அல்லாஹ் நம்மளுக்கு கூலி, தொழிலுக்கு கோடிக்கணக்கு நன்மை இருக்கிறது, ஹஜ்ஜுக்கு சுவர்க்கமே நன்மை இருக்கிறது, எல்லாம் கூலியன்னு சொல்லுகிறேன். அல்லாஹ் நம்பிட்டு போராடுகிறேன். அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி நான் தான் உனக்கு நான் வாழணும். அல்லாஹ் மீது யார் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அல்லாஹ் போதுமானவர். இது கீழே விளக்கம் எழுதுகிறாங்க. அல்லாஹ்வை நம்புற மனிதன் இன்னொரு அசையோடு அசைவாரா, இன்னொரு அசை ஒரு அவர் கை கொடுப்பார், இன்னொரு சொப்பட்டு ரப்பவருடைய வேலை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுப்பார். பறவை தீன் போடுறவன், பறவை தீன் போடுறவன். பறவைகள் கூட்டுக்குள் நீக்கிறல்ல, வாயில சாப்பாடு விடுமை இறங்கி போற. ஆனா பறவைக்கு தெரியாது காலை சாப்பாடு யாருந்த மரத்துல, பகல் சாப்பாடு யாருந்த மரத்துல, ராவு சாப்பாடு எவ்வளவு வயல்ல, இந்த ஒன்றுமே தெரியும். ஒன்று மட்டும் பறவைக்கு தெரியுமா, இந்த ரப்பு எந்த சாப்பாட்டை வச்சிருக்கான். இப்படி கொடுப்பாங்க. இப்ராஹிம் போயிட்டான், அவருக்கு கொடுத்த எக்ஸாம் பேப்பர் எடுத்து கொண்டிருக்காரு. இப்ப வருகிறது மனைவி. நாள் போக போக ஈட்டப்பட முடிஞ்சு, தண்ணியும் முடிஞ்சு, தின்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, உடலும் காஞ்சி, பால் குடிக்கிறது வழி இல்லை. உள்ள அழ ஆரம்பி உள்ளக்கும் உள்ள ஒரு பேப்பர் கொடுத்து, எக்ஸாம் பேப்பரும் கொடுத்து சொல்ல அழ ஆரம்பிக்கும். சும்மா யோசனை பண்ணுங்க, எங்கட ஒரு புள்ள பால்மா இல்லாம, பால் இல்லாம ஒரு மனுஷியான மனிதா பொறுப்பும் வேணாம். எங்களுக்கே எவ்வளவு கவலை வருகிறது, எரிச்சல் வருகிறது, ஆத்திரம் வருது. ரொம்ப ஒரு பயணம் போயிட்டு லேட் ஆகுது, அதுக்கிடையில புள்ள அழுதாலே ஒரு குடும்பமும் அழுது. சில ஊர்கள் அப்படி ஒரு உம்மாக்கு எப்படி
ஒரு உண்மை இருக்கு, ஒன்றும் கொடுத்து கொள்ள ஒன்றுமே இல்லை. எவ்வளவு கல்வி பற்றிக்கும், எவ்வளவு எரிஞ்சிக்கும், முன்னால துடிச்சு துடிச்சு கொள்ள மௌத்தாகுமோ என்ற பயம் கண்ணுக்கு முன்னாலே. சபா மறுவாத இடையில குழந்தைய வச்சுட்டு அந்த பழக்கம் அவன் ஓட வச்சு எங்க ஓடினா சபா மரக்கு ஓடினா ஏறி பார்த்தா தூரத்தில் யாரும் இருக்கிறாங்களா, அங்கிருந்து வேகமா ஓடுறா மறுவாவுக்கு. அவருக்கு தெரியாமலே 7 தடவை ஓடிவது. 7 தடவை. இப்ப ரவி வந்து பாக்குறா, தோழி எழுதினா ரிசல்ட் வரும். தோழில் எக்ஸாம் எழுதினாங்களே எழுதி முடிஞ்சா என்ன வரும், ரிசல்ட் வரணும். இப்ப ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். எங்கிருந்து வருகிறது? முதலாவது ரிசல்ட் வருகிறது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல காலடி ஜம்சம் வருகிறது. ஆனா ஜம்சம் வருகிறது, அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துகிறாங்க, தண்ணி அப்படி நிப்பற்றாங்க. அது அவருக்கு வந்த தண்ணி அல்ல, முழு உம்மத்துக்கும் வந்த தண்ணீர். அதற்கு அழுதல் சொல்றாங்க, பூமியில உள்ள சிறந்த கிணறு சிறந்த தண்ணி ஜம்சம தவிர வேற ஒன்றும் இல்லை. பூமிக்கு ஆக சிறந்தது ஜம்சம். பசிக்கு குடிச்சா சாப்பாடு, தாகத்தை குடிச்சா தண்ணி, நோயாளி குடிச்சா மருந்து, புள்ள இல்லாதவர் குடிச்சா குழந்தை, அறிவு குறைஞ்சவர் குடிச்சா அறிவு. தீனுடைய தகாதாவை பூர்த்தி செய்ய வாப்ப பேசிக்கிறாரு. அந்த நேரத்துல புள்ள அடிச்ச காலு கையால வந்தது. வாப்ப தொழிலுக்கு போனதால வந்ததல்ல, அதுக்காக தொழில் கெட்டதுன்னு சொல்லல. ஜம்சம் வருகிறே வீடுக்கு வாப்ப போனதாக மக்கா உருவாக்குறதுக்குள்ளவர். இன்னைக்கு நாங்க ஹிஸ்டரியில படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்? உலகத்தில உயர்ந்த மலை எவரெஸ்ட், இலங்கையில் உள்ள பெரிய மலை இல்லை படிக்கிறோம். அல்ல அதை பத்தி பேசவே குரான்ல அல்லா பேசுறாங்க. அதெல்லாம் பேசுற விஷயம், அது எங்களுக்கு தெரியல. அல்லா பேசிக்கிறது சபா மருவாவுடன். அது பெருசா வசனமும் இல்லை, அதுக்கு இல்ல தங்கமும் இல்லை, அதுக்கு இல்ல மாணிக்கமும் இல்லை. அல்லா வெறும் மலை என்று செய்து சொல்லல, ஏந்த அடையாள சின்னம் சொல்ற சபா மருவா. அதை பார்த்தாலே தக்குவா வரும். சபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களும் சின்ன மலை வேண்டும். அப்படியான தியாகியான ஒரு தாய் கண்ணீரோட ஓடின ஓட்டம் அந்த மலையை புனிதமாக்கி. எவ்வளவு பெரிய பணக்காரன், எவ்வளவு பெரிய கிங் போனாலும் அந்த இடத்தை ஓடாது, அஜும் கூடாது, உம்ராவும் கூடாது. ஏகோனும் அந்த பொம்பளை மாதிரி சரி நீ ஆகு, உனக்கு தந்த பணத்தை தீனில் செலவழித்து ஒன்று உருவாக்கிட்டு போகணும்னு புத்திய படிச்சுட்டு போயிருக்கு. வெறுமனை ஓடி சவாப கிடைக்கும் போய் இதை படிச்சுட்டு போயிங்க. தாயத காலடி புள்ளையிட காலடியால ஜம்சம், தாயத காலடியால சபா வருவாங்க. பாப்பா வக்து முடிச்சுட்டு வந்தாங்க, புள்ளையும் பறித்தாங்க. அல்லாஹ் சொன்னா 2 பேரும் சேர்ந்து காபாவை கட்டுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றாங்க, மகன் கல்ல தூக்கி கொடுக்கிறாரு. கல்லு ஒரு கல்லுக்கு மேல நின்று கொண்டு கட்டுறாங்க. உயர உயர கல்லு உயருது. இல்ல கல்லு தங்கத்தால வேலைப்பாடு செஞ்சு கண்ணாடி பொட்டியில மூடி வச்சு, அதுக்கு என்ன பேரு? மக்காமு இப்ராஹிம். அல்லாஹ் சொன்னா அதுவும் மீனத்தான் மக்காமு இப்ராஹிம். மக்கால தெளிவான அத்தாட்சிகள் இருக்கு. அது ஒன்றுதான் மக்காமு இப்ராஹிம். இப்ராஹிம் நபி நின்று கொண்டு காபாவை கட்டின கல்லு. 3 பேரிட காலை கீழையும் அல்லாஹ் பரக்கத்து வச்சு. அதற்கு இஸ்மாயில காலை கீழாத ஜம்சம், அதற்கு ஹாஜருடைய கால்பட்ட இடம் சபா மருவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல கால்பட்ட இடம் மக்காமு இப்ராஹிம். அந்த உழைப்புதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்
ஒரு நபியையும் மக்கால படைக்கிறாங்க. மக்கால் நல்லா பிறந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முந்தி பிறந்தவங்கள ஷாம்லையும் மிஸ்ரிலேயும் பிறந்தாங்க. மிஸ்ரில பிறந்தாங்க, ஷாம்ல பிறந்தாங்க. ஒரே ஒரு நபி மக்கால பிறந்தாங்க, அதுக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் எங்க பிறந்தாங்க? இந்த தியாகம் நடந்த இடத்துக்கிட்ட தான் பிறந்தாங்க. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல தம்பி இருந்தாங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய பரம்பரையில நூற்றுக்கணக்கான நபிமார்கள், பனூ இஸ்ராயீலுடைய நபிமார்கள் வந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல பரம்பரையில ஒரே ஒரு நபி, அதாவது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற தெரியும், அந்த ஒன்றும் எல்லாருக்கும் சமம். புகாரி ஷரீஃப்ல ரிவாயத் இருக்குது, அனமின் முல்கி இஸ்மாயில் வலா ஃபக்ர். நான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல பேரன். அது பெருமையா சொல்லுவான், நான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல பேரன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல பேரன் ஏன் சொன்னேன்? அவர் என்ன சாதிச்சார்? அவர் தன் பணக்காரன் இல்லை, அதுக்காக சொன்னாங்க. அவர் பெரிய ஒரு பிரதேசத்தை ஆட்சி செஞ்சார், அதுக்காக சொன்னாங்க. இல்ல, தியாகம் செஞ்சாரு அப்பா, அது எனக்கு பெருமை. அல்லாஹ் அந்த தியாக மண்ணிலிருந்து படைத்த, அங்கிருந்து உருவாக்கிய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கிருந்து அவங்க உருவாக்கி 53 வயசு வரைக்கும் அங்க வச்சிருந்தாங்க. இங்க பயிற்சி எடுக்கும். 40 வயதுல நுபுவத் கிடைக்குது, 53 வயதுல ஹிஜ்ரத்து போறாங்க. 13 வருட காலம் அப்பாவும் அவங்களோட குடும்பமும் தியாகம் செய்த மண்ணிலே பயிற்சி எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு சொல்றார், நீங்க இங்கிருந்து அப்படத்தை அனுபவிச்சுக்க நிக்கலா, நீங்க இன்னொரு இடத்தை உருவாக்கும். எங்க போங்க? மதீனா போங்க. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் மக்கால பிறந்த ஒரு காரணத்துக்காக இல்லைன்னா நான் மதீனாலே பிறந்தேன். நான் மதீனாலே பிறந்து அன்சாரி ஆயிப்பேன். நான் மக்கால பிறந்த ஒரு காரணம் எதுக்கு? இங்க காபா இருக்குது, சவால் செஞ்சு கொண்டிருக்கிறோம், இங்க ஜங்கம் இருக்குது, குடிச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கா இல்ல, ஹிஜ்ரத் ஒரு அமல் இருக்குது, அந்த அமலுக்காக இங்க பிறந்தேன். சஹீஹான மஷ்ஹூரான ரிவாயத், லவ்லல் ஹிஜ்ரா லகுன்து மினல் அன்சார். ஹிஜ்ரத் மட்டும் இல்லை என்றால் நானும் ஒரு அன்சாரியாக இருக்கிறேன். எவ்வளவு பெரிய அமல் என்பார். அல்லாஹ் மக்கால பறக்க வைக்கிறான். ஹிஜ்ரத், ஊரை விட்டு ஊரை போகணும் என்ற அமலுக்காக வைக்கிற மக்கால இல்லைன்னு அன்சாரி அப்படின்னா சொன்னாங்க. எனக்கு போக சொல்லி ரூட் வரப்போகுது, இந்த வக்து வெளியில போறதுக்கு ரூட் வரப்போகுது, எங்க வருமோ தெரியா. சாபாக்கள் எதிர்பார்த்தா நல்ல பலமான ஏரியா ஒண்ணு கிடைக்கும், சாய் கிடைக்கும், கூலான ஏரியா அல்லது ஷாம் ஏரியா சொல்லுவாங்க. ரூட் வந்து கொஞ்சம் கஷ்டமான இடம் சொன்னாங்க. திருப்பக்கப்பா போச்சு சச்சியில் அங்கதான் மதியம், எப்படி பேரு மதீனா, அங்கதான் போச்சு. சாபாக்களுக்கு சந்தோஷம் போறான். மதீனா தான் மரத்தால விழுந்தவன மாடு குத்திரமாயி இங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டுறீங்க, போக சொல்றீங்க மதீனா. யாராவது போவானா? அப்ப மதீனால பிரச்சனை. 28 வருஷம் யுத்தம் நடக்குது. யுத்தம் இல்லாத ஊரிலிருந்து யாருக்கு ஊடெடுத்து போனா யுத்தம் நடக்கிறது. யுத்தம் இல்லாத மக்கா, அங்கிருந்து யுத்தம் நடக்கிறதுக்கு யாராவது போவானா? அல்லாஹ் சொல்லிங்க போங்க. அங்க அவுசும் ஹஜரஜும் சண்டை பிடிக்கிறாங்க. 28 வருஷம் சண்டை நடக்குது. போங்க. அத நிற்பட்டையிலும் உங்களாகதான் இந்த வேலையாளர் அதை நிற்பட்டை மற்றது போலியா நிற்கும், உண்மையா நிற்பட்டையில். இரண்டாவது பிரச்சனை சுகாதார சீர்கேடு. எங்க? மதீனா. வெளியூர் ஆட்களுக்கு மதீனால ஒரு ஓடை இருக்குது, அந்த ஓடையில் இருக்கிற தண்ணி குடிக்காது, காய்ச்சல் வரும், ஆட்கள் மௌத்தாகிறது அதிகம். அவ்வளவு பயம். அல்லாஹ் சொன்னா அதுக்கு மருந்து நீங்க போடுற எல்லாரும் அங்க போங்க. மூணாவது பொருளாதார பிரச்சனை. அங்குள்ளவங்க விவசாயிகள், ஈச்சப்பட மரம் நாட்டுறவங்க, அது கிடைச்சா 6 மாசத்துல முடிஞ்சிடும். அடுத்த 6 மாசத்துக்கு கடன் எடுப்போம். அவங்கள வாழ்க்கை அப்படி போகுது. நாங்களும் போய் அதுக்குள்ள போட்டா
அவங்களுக்கு நாங்க வீட்டு போதா நாங்களும் பத்தினி அவங்களும் பத்தினி. ஒரு ஜொப்பும் தென்படுகிறது இல்லைங்க, ஒரு வருமானமும் தென்படுகிறது. அல்லாஹ் சொல்றா போங்க. எங்க குடும்பி அப்பாட்ட பயிற்சி எடுத்து, அப்பா பிறந்த மண்ணில பயிற்சி எடுத்து, அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல பூமியில, அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல பூமியில, அதற்கு ஹாஜர்ல பூமியில போனாங்க சஹாபா. கொண்டு போய் கொடுத்தாங்க கனிமாட தாவத். கனிமா சொல்ல சொல்ல தப்பில வந்து நின்றாங்க. தப்பில நேராக நின்று தொழுகிறதுக்கு ஆரம்பித்தாங்க. என்ன நடந்துச்சு? 28 வருஷத்துல பிரிவில இல்லாம தப்பத கனிமாவுடைய 28 வருஷத்துடைய சண்டை இருந்த இடம் தெரியாம போச்சு. வேற மாநாடு போட்டு கோரி கலத்தி உங்களை பாதி இவங்களை பாதி அந்த பேச்சுல பொய் பேச்சதும் இல்லை. கனிமாவைய இணையும் எப்படி முகமது அதால சொல்ல சஹாபாக்களே, நீங்க விரோதியாக இருந்த காலத்தை நினைச்சு பாருங்க. அல்லாஹ் உங்களோட கல்வியில முகப்பத்தை உண்டாக்குறான். இதால இந்த ஹக்கான தீனத்தை மக்கால் இருந்து வந்துச்சு வெளிச்சவங்க. தீனுடைய வெளிச்சம், குர்ஆனுடைய வெளிச்சம், கல்வியில் இருந்த இருட்டு போச்சு. இருட்டு போனதோட பொறாம, விரோதம், பிடிவாதம் இல்லாமல் அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட். காய்ச்சல் வருது. இருக்கும் பயந்தே தண்ணி பட்டா மௌத்தாகிடுவோமோன்னு பயந்தாங்க. யாருக்கு வந்துச்சு? பெரிய ஈமான்தாரி அபூபக்கர் ரலியல்லாஹு காய்ச்சல் வருது. அதற்கு பிலாலுக்கு காய்ச்சல் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இதுல வாப்போ போயிட்டு பார்த்தேன் காய்ச்சல் துவந்து அவரு வயசு படிக்கிறார். அதுக்குள்ள காலையில் ஒவ்வொருத்தரும் குடும்பத்தோடு ஈகேழு மணி சந்தோஷமா எழுப்புறாங்க. ஆனா செருப்பட வார பார்க்க மவுத்து அவரை சுத்தி இந்த மவுத்தா போறதுன்னு தெரியாம தான் ஒருத்தர் விரும்புறாங்க. இதை படிக்கிறார். அதற்கு பிலால போயிட்டு பார்த்து அவர் மக்காவை புகழ்றாரு, மதீனாவை ஏசுறாரு. இங்க வந்துதான் எங்களுக்கு இப்படி ஆச்சு. பயந்த மாதிரியே வந்து என்ன மருந்து வேற ஒன்றும் யோசிக்கல. நோய் திருமணி சிறையில் இருக்குது. ஒரு தோட்டத்துக்குள்ள போனாங்க. போயிட்டு கிணத்திலிருந்து தண்ணி ஆகி ஒவ்வொரு செய்த 2 கைகளை முயற்சினாங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஹப்பில் இலைனா மக்கா ஹப்பில் இலைனா மதீனா கஹப்பினா மக்கத வஸத். மக்காவை எப்படி நேசித்தோமோ அதை போல மதீனாவிலே என்னுடைய நேசத்தை தான், அதை விட கூட தான். இரண்டாவது அளக்கிறதுக்கு சால் முற்றியது 2 அளவுகோல் வச்சிருக்கிறோம். இதுல மறக்க தெரியுறாங்க. இரண்டாவது. மூணாவது மதீனாவை ஆரோக்கியமான நோயற்ற பூமியாக ஆக்கி இப்போ ஒரு கொடிய காய்ச்சல் ஒன்று இருக்குது. ஆள் சொல்ற காய்ச்சல். இதை அனுப்பிடு முனாபிக்குகள் வாழ்ற ஊரான ஜுப்பா. இவ்வளவுதான் துவா செய்யப்பட்ட. கார்பூட்டாரி கேட்டாங்க, கனவு கண்டீங்களா? 2-3 பேர் எழுதி சொன்னாங்க. கனவுன்னு சொன்ன ஒரு பார்க்கவும் அசிங்கமான ஒரு செலவி வந்து மதீனாவிலிருந்து போறாங்க. வரலாற்று சொன்னாங்க, அந்த காய்ச்சல் போய் எல்லா காய்ச்சலும் இல்ல, அடுத்த காய்ச்சல் இருக்குது. அந்த பயந்தீங்களே காய்ச்சல் அது பெய்து அனுப்பினாங்க. காய்ச்சல் காய்ச்சலை அனுப்புற நோய அனுப்புற உழைப்பு, நோய அனுப்புற உழைப்பு, விரோதத்தை அனுப்புற உழைப்பு. 6 மாசம் கூட கடலுக்கு போகணும். இவங்க போயிட்டு அந்த துவாவுக்கு பிறகு என்ன நடக்குது? அவங்களும் சாப்பிட்டு வார மக்களுக்கு முத்திரை செஞ்சு ஈச்சம்பளம் மிச்சம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன இப்ராஹீம் ஹர்ரம மக்கா. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை புனித பூமியாக மாற்றினாங்க. மதீனா, நான் மதீனாவை புனித பூமியாக மாற்றினேன். இதனால
இந்த உழைப்பு தான் அவரான உழைப்பு. நாடுகளையே ஊர்களையே மாத்துற உழைப்புக்கு எங்கட மகனை மாத்துறது பெரிய செய்தியா, எங்கட மனைவியை மாத்துறது பெரிய செய்தியா? நாங்க வேலைய மகத்தி கிடைக்கல, வேலைய சின்னொரு வேலை, நீண்ட நேரத்தை பிச்ச போட்ட நேரம் என்று விளங்கி வேலை செய்யறோம். அதனால சின்ன சின்ன மாற்றம் தான் வரும். அப்படி செஞ்சே சிலவங்களுக்கு பெரிய மாற்றம். அடுத்ததா வேலை செஞ்ச கண்ணியமான சகோதரரை பெரியார்களே, இங்கிருந்து சிந்திப்போ. அல்லாஹ் தந்தத அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட திறமைகளை தந்திருக்கிறார். இதால எழுதி வைக்கப்பட்ட துணியாவத்தான் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறான் அல்லது இதை பாவிச்சு இஸ்லாத்தை பரப்புகிறனா, இஸ்லாத்தை மக்கள வாழ்க்கையில கொண்டு வர வச்சிருக்கிறார். ஒருத்தர் எழுதுகிறாரு, ஷாமீது யமனுக்கு 2344 கிலோமீட்டர். ஷாமீது யமனுக்கு 2344 கிலோமீட்டர். இந்த பரப்ப புது பறவை தாவத்துக்காக 4 தடவை கடலிட்டான். 2344 கிலோமீட்டரை 4 முறை கடந்திருக்கிறேன் புது புது பறவை. அதோட முடிவு பல்கீசுரை ஆட்சி அப்படி இஸ்லாமுக்குள்ள வந்து அவர் எழுதுகிறாரு, நீ 6 அறிவு படித்த மனுஷன், வருஷ கணக்கில் அல்லாஹ் தந்த நியமத்தை பாதிக்கிறவன், நீ தாவத்திற்காக உள்ள பணத்தால என்ன செஞ்சிருக்கிறார்? புது புது செஞ்ச வேலையை நீ செய்ய. வெளிநாட்டு கற்று போச்சு, வெளிநாட்டு பயணங்கள் தாவத்துக்காக போச்சு. ஒரு எறும்பு மஹல்லாவுடைய கற்று செஞ்சது. அல்லாஹ் அதுல காட்டுதாரிய குரான்ல பாராட்டி நம்மளுக்கு சூறாவுக்கே பேர் வச்சுட்டார். நான் அச்சியா வைக்கிறேன் பெருமதியாக. ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில வாழப்போர் இந்த கொஞ்ச காலம் இந்த பெருமதியாக இருக்கிறோம். புத்திசாலியாக வாழும். புத்திசாலி என்பது வெறுமனே புக்ஸுகளை படிச்சு கொண்டிருக்கிறவங்க அல்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கடைசியா சொல்றேன், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லாத புத்திசாலிக்கு 4 அடையாளம் இருக்காங்க. நான் நல்ல விளப்பம் உள்ளவரை சொல்றேன், நல்ல விளப்பம், நல்ல தலை சாமிமான் சொல்றாரு, 4 விஷயம் நீக்காண்டு பார்த்துட்டு தலன்னு சொல்லுங்க. இல்லாதையும் அவர் அவ்வளவுதான். முதலாவது யாரு தெரியுமா? துனியா அவரை விட்டுட்டு போறது முந்தி அவர் துனியாவிலிருந்து ஒதுங்கி மறுமதி தயாராகுவார். புத்திசாலின்னு முதலாவது. நீங்க எவ்வளவுதான் ஓடினாலும், எவ்வளவுதான் சொத்து காணி வாகனம் பொறிச்சு கொண்டிருந்தாலும் அந்த எல்லாம் உங்களை விட்டுட்டு போகும். போன முதல் யோசிச்சு வேலை இல்லை, அதெல்லாம் விட்டுட்டு போக முதல்ல மறுமதி தயார் பண்ணிக்கும். 2வது சொன்னாங்க, கபருக்குள்ள வெச்சத்துக்கு பிறகு தடமாறாம இருட்டா இருக்கணும். சரிங்களா? எங்க வீட்டுல இருட்டோட பவக்கட் மண்ணின நேரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இரவேல இருட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். கபரு இருட்டு, கபரு இருட்டு. கோடிக்கணக்கு காட்சிகள் ஜாக்கிரதையாங்க சப்ளை பண்றா. மேக்கரிகள் லைட்டுகள் போட்டீங்க இல்ல, எல்லாரையும் போட்டு மண்ணை தள்ளிட்டு வாழலாம். கபருக்குள்ள போயிட்டு யோசிக்காம கபருக்குள்ள போக முதல்ல வெளிச்சத்தை போட்டுட்டு போவாங்க. அனார கல்பகும் கபல இருக்கா, கபரை வெளிச்சம் வந்துட்டு போவாங்க. 3வது அடையாளம் சொன்னாங்க, அங்க போயிட்டு அதை அல்லாம சந்திக்க கிடைக்கலையே என்று கை செய்யப்படாம சந்திக்கிறதுக்குள்ள ஏற்பாட்டை செஞ்சு கொண்டு போவாங்க. சுவர்க்கத்தில் இருக்கிற ஆகப்பெரிய இன்பமே பொருளிங்கள் அல்ல, இங்க ஈக்கிறதான் எதிரே வழங்குது. சொர்க்கத்துல தங்க மாளிகை, வெள்ளி மாளிகை, அங்குள்ள பொருள், அங்கிருக்கிற பறவைகள், அங்குள்ள பொருளீங்கள், இதை சொல்லி அடையணும் நினைக்கிறோம். இமாம்கள் எழுதுறாங்க, சுவர்க்கத்தில் உள்ள ஆக பெருமையான நேமத்தில் தெரியுமா? அல்லாஹ்வை பார்த்து இந்த அழகெல்லாத்தையும் படைத்தவன் எப்படி? அழகான குரல், அழகான உருவம், அழகான சொர்க்கம், இதை படைத்த ரப்பு எப்படி? அல்லாஹ்வை பார்க்கிறது அவனும் ஆகப்பெரிய நியமம். அல்லாஹ் எல்லாருக்கும் அவனை காட்ட மாட்டான். ஆக குறைஞ்ச சொர்க்கவாடி கிழமையில 2 நாளே தான் அல்லாஹ்வை பார்க்க. கிழமையில 2 நாள் தான் பார்க்க. ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் இருக்கிறவங்க
அந்த மட்டத்தில் உள்ளவங்க எந்த நேரமும் ரொம்ப பாத்துக்கிட்டு அந்த நேரம் கை சேதமா அல்லா சொல்லிக்கிறான். என்ன பார்க்க ஆசையா 2 வேலையை சொல்லி கொள்வாங்க. சூரத்துக்கு முடியுது அதை சொல்லிட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஓதுறது கஹூரா அதை முடிக்கிற என்ன சந்திக்கணும் ரொம்ப மீட் பண்ணி நான் பேசணும் யாருக்கு ஆசையோ 2 வேலையை செஞ்சு கொள்வாங்க. ஒன்று சிறுக்கு வச்சிரவானம் ஈமானோட உறுதியா இருங்க. 2வது சாலிஹான வச்சு